ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்பெஷல் பேக்ஸ். இன்னைக்கு நம்ம பகல்கமோட அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பகல்கம் டெரரிஸ்ட் அட்டாக் நடந்ததுல இதில் வந்து பார்த்தீங்கன்னா 26 பேர் இறந்துருந்தாங்க. அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துங்க. எல்லாருக்கும் மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சிருக்கும். நிறைய நியூஸில் பார்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய ஆர்மியும் அதே போல் அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸு, அதுக்கப்புறம் ரஷ்ய ரைஃபிள் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த டீமும் சேர்ந்து டெரரிஸ்ட் வந்து இப்போ சுட்டு போனான்ல, அவளை தேடி காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ரொம்ப பக்கத்தில் தான் போயிருக்காங்க. ஒரு வாட்டியும் ஒரு சின்ன மிஸ்டேக்னால எஸ்கேப் ஆகி போயிருக்கிறாங்க. அதாவது நம்ம அவங்க ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம், அப்போ அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஒரு சில நேரத்தில் வந்து அவங்க ஃபயர் பண்ணுற தூரத்தில் தான் இருக்காங்க. ஃபயர் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. அவங்கள கிட்ட இருக்கோம், ரொம்ப கூடி சீக்கிரத்துமே வந்து அவங்கள பிடிச்சிடும் அப்படின்ட்டு தான் ரொம்ப நல்ல நியூஸு. ஆனால் அவங்கள பிடிக்கிறத விட சுட்டு பிடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தோணுது. ஏன்னா அந்த நிறுவனத்தெல்லாம் உயிரோடு பிடிச்சி வந்து என்ன பண்ண போகிறாங்க, அங்கேயே சுட்டு பிடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அப்டேட்லாம் நமக்கு அதுக்கடுத்து வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து ஒன்று கிடைச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ஐக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்லைனில் ஒருத்தர் வீடியோ எடுத்து போயிட்டே இருக்கும்போது இந்த ஜிப்லைன் ஆப்ரேட்டர் ஒருத்தர் இருக்கார்ல, ஒரு வாட்டியும் வந்து துப்பாக்கியில் சொல்லும்போது அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. இப்போ அங்கே நார்மலாக வந்து அந்த கண்டிஷனில் வந்து ஃபயர் ஆயிடுச்சுன்னா அங்கே இருக்க லோக்கலுக்கெல்லாம் வந்து தெரியும். இங்கே ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதாவது யாராவது சொல்கிறாங்கன்னா இங்கே ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் லோக்கல் தான், அந்த ஜிப்லைன் ஆப்ரேட்டர் தான், அவர் லோக்கல் தான். இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபயர் பண்ணுறாங்கன்னு அவருக்கு தெரியுது போல நல்லாவே. ஆனால் அவர் எதுக்கு இந்த 3 வாட்டி அந்த வார்த்தை சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வீடியோ பாருங்க நீங்கள். அவர் சொல்லும்போது ஒரு வாட்டியும் வந்து இவர் சொல்லுவார். இது சொல்கிறது தொட்டு என்ன நமக்கு தோணுதுன்னா, இது கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் வந்து ஏற்கனவே இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் தோணுது. அதனால தான் என்ஐஏ வந்து இப்போ வந்து அதாவது இப்போ அவர் ஒருத்தர் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணார்ல, ஜிப்லைன் எடுத்துட்டு போனார்ல, அவர் வந்து அகமதாபாத் சேர்ந்த ரசிபட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒருத்தர், 36 வயசு தானா. அவங்க ஃபேமிலியோட வந்து 16ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரையும் நம்ம வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருக்காரு. அப்படி சுற்றி பார்க்க போகும்போது இந்த இடத்துல அதாவது அந்த பைசரான வேலி அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த இடத்துல ஜிப்லைனும் இருக்கு போல. இந்த ஜிப்லைன் வந்து ட்ராவல் பண்ணலாம், அவன் மாதிரி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற போயிட்டு அந்த ஜிப்லைனுக்கு காசு கட்டி அங்கேருந்து போகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி 9 பேர் போயிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அவர் சொல்லவே இல்லை. ஆனால் இவர் கரெக்டாக அந்த ஜிப்லைனில் ஏறும்போது ஃபயரிங் சவுண்ட் கேட்குது. இது நல்லா யோசிச்சுன்னு தெரியும். ஃபயரிங் சவுண்ட் கேட்கும்போது அவர் ஒரு வாட்டியும் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு என்னன்னா, அவருக்கு முன்னாடியே வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது அப்படின்னு தெரியுது. அப்படி இல்லைன்னா இவங்க சொல்றாங்கன்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்போனா அங்கே இருக்க லோக்கல் பீப்புளுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றது தான் நம்மளுக்கு தெளிவாக புரியுது. இதனால தான் வந்து என்ஐஏ வந்து ஏற்கனவே வந்து அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு லோக்கல் இல்லாமல் வந்து இவங்க உள்ள வந்து யாருமே வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஒரு லோக்கல் கைடு, லோக்கலோட ஹெல்ப் இல்லாமல் அவங்க உள்ளே வர வாய்ப்பே கிடையாது. அதனால உள்ள இருக்க லோக்கல் வந்து ஹெல்ப் பண்ணிப்பாங்க அப்படின்ற லோக்கல்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு தான் வந்து என்ஐஏ வந்து இப்போ வந்து தேடிந்தாங்க. அப்படி தேடும் போது தான் இந்த ஃபுட்டேஜ் வந்து மாட்டிருக்கு. கண்டிப்பாக இது வந்து முக்கியமான ஒரு ஃபுட்டேஜாக இருக்கும். இதை வந்து ரிசர்ச் பண்ணி இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கான்றதை கண்டிப்பாக வந்து தேடி கண்டுபிடிப்பாங்க என்ஐஏ. அதே நேரத்தில் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், ஏன்னா பாகிஸ்தான் தான் வந்து இந்த டெரரிஸ்ட் அட்டாக் வந்து நடத்துனதா வந்து அவங்க ஒத்துக்குனாங்க. இருந்தாலும் இப்போ வந்து ஒத்துக்கல இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சும்மா வந்து ஏமாத்திக்கிறாங்க. இப்படி நம்மக்கிட்ட சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போருக்கு தயாராகிட்டு இருக்கோம், எங்கள் முப்படையை வந்து நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம், இந்தியா வந்து முதல்ல தாக்குதல் நடத்துச்சுன்னா நாங்கள் அதுக்கப்புறம் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதே நேரத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்டயே வந்து அணு ஆயுதம் இருக்குது, ஆனால் நாங்கள் வந்து முதல்ல வந்து தாக்க மாட்டோம், அணு ஆயுதம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அணு ஆயுதம் அந்த ஒப்பந்தத்தில் வந்து நாங்கள் சைன் வந்து பண்ணல, முதல்ல நாங்கள் போட மாட்டோம் அப்படின்ற சைனை வந்து நாங்கள் போடல. அதாவது உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து முக்கியமான ஒரு விஷயத்த வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க. என்னன்னா, என்னதான் உலக போர் நடந்தாலும், வேர்ல்டு வாரே நடந்தாலும் அணுகுண்டை வந்து அதாவது அணு ஆயுதத்தை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பந்தம். ஏன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அப்போ அவங்களால எதுவுமே பண்ண முடியல, எங்ககிட்ட எதுவுமே பண்ண முடியல, இது ஒன்று தான் வாய்ப்பு அப்படின்னா அப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒப்பந்தம். ஆனால் இங்கே அந்த ஒப்பந்தத்தில் பாகிஸ்தானும் போடவே இல்லை. ஏன்னா அணு ஆயுதம் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் கிட்ட இருக்குது, யூஎஸ்ஏ கிட்ட இருக்குது, யூகே கிட்ட இருக்குது, ரஷ்யா கிட்ட இருக்குது, இந்தியா கிட்ட இருக்குது, பாகிஸ்தான் கிட்டேயும் இருக்குது. பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அதில் சைன் போடல, அதனால் இந்தியா அதாவது நாங்கள் எப்போ வேணாலும் அந்த அணு ஆயுதத்தை வந்து இந்தியா மேலே போடுவோம் அப்படின்ற மாதிரி நம்மளை மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. சரி, இப்போது போர் நடந்தால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட பொருளாதாரம் ரொம்ப கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பின்னாடி போயிடும். சுத்தமாக அவங்களோட பொருளாதார வீச்சு ரொம்ப மோசத்துக்கு போயிடும். ஏற்கனவே வந்து அங்கே இருக்க மக்களே வந்து சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போர் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, பாகிஸ்தான் சுத்தமாக காலியாயிரும்.
10 வருஷத்துக்கு பின்னாடி போயிடுச்சுன்னா ஏற்கனவே பாகிஸ்தானு இருக்கிறது 5 வருஷம் 6 வருஷத்துக்கு பின்னாடி தான் இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்க மக்கள்லாம் இல்லை. இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 10 வருஷம் பின்னாடி போச்சுன்னா ரொம்ப மோசமான நிலைமை போயிடும். அதாவது பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு கூட இல்லாமல் போகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அழிவுக்கான காரணத்தை அவங்களே வந்து தேடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு இவங்க போரை தடுக்கணும்னா அவங்க அந்த டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்கல்ல அவங்களே வந்து நாங்கள் தான் பண்ணோம் இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புத்தி நம்மகிட்ட கொடுக்கணும். அப்படியே அவங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்கன்னா கண்டிப்பாக போர் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்தியா வந்து இதுக்கு சும்மாலாம் விடாதுங்க. ஏன்னா நீ வந்து இந்தியாவிலே யாரை வேணாலும் சுட்டு போயிடுவேன், நாங்கள் பார்த்து சும்மா இருப்போமா? இந்தியா வந்து எவ்வளோ பெரிய நாடு, எவ்வளோ மக்கள் வாழறாங்க. இந்தியாவுக்காக உயிரே கொடுக்குறது எவ்வளோ பேர் மிலிட்டரியில் வேலை செய்கிறாங்க தெரியுமா? அவ்வளோ பெரிய நாட்டை நீ வந்து உள்ளே வந்து இப்போ நீ போருக்கு வரையா, நேராக போருக்கு வா. அதை விட்டு நேராக வந்து சிவிலைசேஷனை வந்து அதாவது சும்மா இருக்கிற மக்களை வந்து சுட்டு போனால் என்ன அர்த்தம்? அதனால் கண்டிப்பாக போர் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி போர் நடந்ததுன்னா பாகிஸ்தான் சுத்தமாக காணாமல் போயிடும். இதுதான் இன்னைக்கு வரையும் இருக்கிற அப்டேட்டு. அதாவது ஃபோர்ஸ் வேல் வந்து நடக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் நடக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த ஜிப்லைன் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்கல்ல, இதில் இந்த நம்மளுக்கு கிடைச்சிருக்க அந்த ஹிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா அவர் ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறாரு. அதில் அவர் சொல்லியிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, சொல்லுது அந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்கள். அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அவர் ஜிப்லைனில் போயிட்டே இருக்கும்போது நிறைய பேர் வந்து டப்புன்னு ஒரு 4-5 வாட்டி சொல்கிற சவுண்ட் கேட்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அங்கங்கே அவர் போயிட்டே இருக்கும்போது அந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் ஒருத்தர் டப்புன்னு கீழே போயிடாரு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நான் நடக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிருந்தாங்கன்னா இது நடக்கிறத பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. இது மாதிரி இங்கே ஏதாவது சாதாரணமாக நடந்தால் நம்மளால ஏற்றுக்குங்க. பாருங்கள், அவர் அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே சுட்டார்ல, அதுக்கப்புறம் அவங்க சுட்டுட்டு அவருடைய ஒய்ஃபும் அவங்க பசங்களை கூட்டின்னு ஒரு புதருக்குள்ளே போய் ஒழிச்சிக்கினாராம். ஏன்னா இது மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குதுன்றதே அவர் 20 செகண்டுக்கு அப்புறம் தான். ஏன்னா நார்மலாக வீடியோ எடுத்துன்னு போயிருக்காரு. அவர் வீடியோ எடுத்துன்னு போயிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு, ஓ இது சும்மா சாதாரண சவுண்டு கிடையாது, இங்கே ஏதோ டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது அப்படின்றத அவர் புரிஞ்சுங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு புதருக்குள்ளே போய் ஒழிச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கேருந்து அந்த டூரிஸ்ட் கைடான யாரோ ஒருத்தர் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி காப்பாற்றி வெளியில் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ வந்து ஏற்கனவே வந்து நேஷனல் செக்யூரிட்டி கிட்ட அவங்க கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அல்லாஹு அக்பர் अल्लाह अकबर अल्लाह अकबर बैठो पैर लंबा करो ஏஎன்ஐயில் வந்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அது ஏஎன்ஐ நியூஸில் வந்து அந்த வீடியோ கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து என்ஐ போயிட்டு அந்த வீடியோ பார்த்து ரிசர்ச் பண்ணி இப்போது அந்த ஆள் யார், அவங்க லோக்கல் யார் அப்படின்றத வந்து தேடிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும், மறக்காமல் நம்மளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இதோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. பாய்.